பிரைஸ் த லார்ட். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். நம்முடைய சரீரத்தின் ஒரு முக்கியமான உறுப்பு கண். இன்றைக்கு கண்ணை பற்றி வேதம் நமக்கு கொடுக்கிற சத்தியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. இந்த மாம்சத்தில் இதுக்கு லைட் எதுன்னா கண்ணு. ஸோ ஆண்டவர் இந்த கண்ணை படைக்கும் போது கண்களுக்கான நிறத்தை அடையாளப்படுத்தும்படியான உணர்வுகளை கொடுத்திருக்கிறார். இந்த கண்ணானது பார்வையை கண்டடையும்படியான தன்மையை தேவன் படைப்பிலே உருவாக்கி இருக்கிறார். மற்ற மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் இந்த கண்ணில் வித்தியாசம் இருக்கிறது. இந்த கண்ணு, மனிதனுடைய கண்கள் மாத்திரமே வண்ண நிறங்களை அடையாளப்படுத்த முடியும். மிருகங்களுக்கு அப்படி அல்ல. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளோ ஒரு அக்கறை உள்ளவராக இருக்கிறார் பாருங்க. வானவில்லின் 7 நிறங்களை பார்க்கும்போது எவ்வளவு அழகாக ரம்மியமாக இருக்கிறது. மலர்களை பார்க்கிறோம், இயற்கை வளங்களை பார்க்கிறோம், நீர்வீழ்ச்சிகளை பார்க்கிறோம், ஆகாயத்தை பார்க்கிறோம், இன்றைக்கு பூமியின் விளைநிலங்களை பார்க்கிறோம். மனிதனுடைய கண்களுக்கு ரம்மியமான காட்சிகளை தேவன் படைப்பிலே ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஸோ இந்த கண்ணு ரொம்ப முக்கியங்க. இந்த கண்ணு நம்ம வாழ்க்கையில சரியா பராமரிக்கலைன்னா இந்த கண்ணானது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஒரு சத்தியத்தை கொடுக்கிறது. எப்படி கண்ணு சரீரத்தின் விளக்காய் இருக்கிறதோ, ஆண்டவர் சொல்லியிருக்கிறது அந்த கண்ணு தெளிவா இருக்கணும். அப்படின்னா என்ன? நம்முடைய பார்வை தெளிவா இருக்கணும். தேவனுடைய தரிசனத்துக்கேற்ற பார்வையா இருக்கணும். நம்முடைய கண்களின் பார்வை தூய்மையா இருக்க வேண்டும். நம்முடைய கண்களிலே அசுத்தம் அங்கு வெளிப்படக்கூடாது. யோபு ஜெபிக்கும் போது என் கண்களோடு நான் பொருத்தனை செய்திருக்கிறேன் என்று. ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்றைக்கு நாம பார்க்கணும். ஐம்புலன்களில் கண்களால் பார்த்து இச்சை நம்முடைய இருதயத்துக்குள்ளே போய் தங்குகிறது. இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை விளைவிக்கக்கூடியதா இருக்கிறது. ஸோ our eyes should be dedicated to the God's presence. ஒவ்வொரு நாளும் நம்முடைய கண்களை தேவனே, இந்த 2 கண்களையும் அப்பா உம்முடைய இரத்தத்தினால கழுவுங்க, இந்த கண்களின் பார்வையை பரிசுத்தமாக்குங்க, உங்க இரத்தத்தினால மூடிக்கொள்ளுகிறோம். நீர் விரும்பாத எதையும் ஆண்டவரே நான் நோக்காதபடி எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஜெபிப்போம். உன் கண்ணானது தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். இன்றைக்கு பாருங்க, அதனாலதான் சொல்றாங்க, பார்க்கும்போது பார்வை கூட கிராமத்துல பழமொழியோட அடைமொழியோட அவன் பார்வை எப்படி பார்க்கறான் பார், அவன் எங்க பார்க்கறான் பார், எப்படி பார்க்கறான் பார். இன்றைக்கு முன்னோர்கள் நம்முடைய பார்வை கூட அடைமொழி வார்த்தைகளினாலே அவர்கள் அடையாளம் கண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த கண்ணானது நம்முடைய சிந்தனையினுடைய வெளிப்பாடாய் பார்வை வெளிப்படுகிறது. அதனால்தான் வேதம் சொல்லி இருக்கிறது, உன் கண் தெளிவா இருக்கும் என்றால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். மனசுல சுத்தமா இருக்கிறவங்க நேரா பார்ப்பாங்க. மனசுல குற்றம் இருக்கிறவங்க அவங்க பக்க வழியா தான் பார்ப்பாங்களே தவிர நேரா பார்க்க மாட்டாங்க. அதை பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிடலாம் அவன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு கெட்ட எண்ணம் இருக்குதுன்னு. இதெல்லாம் உலகத்துல நான் பார்த்த என்னுடைய அனுபவத்துல உங்களோட பகிர்ந்து கொள்ளுகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலும் பாருங்க, நம்முடைய மனசாட்சி சுத்தமா இருக்கும்போது நேரா பார்ப்போம். ஆனா நம்முடைய மனசாட்சியில அழுக்கு வரும்போது நம்ம ஏதோ ஒரு நிலையில நம்ம ஃப்ரீயாவே எதையும் பேசவும் முடியாது. நேராவும் எந்த ஒரு ஒரு பார்வையிலும் நம்முடைய மன தெளிவு இருக்காது. இந்த நேரத்துல இந்த வசனம் சொல்லி இருக்கிறது, உன் கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்கிறது. கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். நம்ம சரீரத்துக்கு லேம்ப் எதுங்களா? இந்த 2 கண்கள் தான். ஸோ இந்த ஹோல் பாடி பிரைட்டா இருக்கணும்னா our eyes should be in correct path. Our eyes should be dedicated to the God's presence. இந்த கண் பார்வை தெளிவா இருக்கணும். ஸோ கண்ணு மங்களாச்சுன்னா இருட்டில் தெரியாதுங்க. இந்த கண்களை பாதுகாத்து வைத்துக்கொண்டு தேவ வசனத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தினாலே இந்த கண்களை நாம் ஒப்பு கொடுத்து தேவனுடைய விருப்பத்துக்கு நாம் அர்ப்பணிப்போம். ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி தகப்பனே. அப்பா, எங்கள் கண்களை நீர் இந்த சரீரத்துக்கு ஆண்டவரே விளக்காய் வைத்திருக்கிறீரே. இந்த கண் தெளிவா இருக்கும்போது இந்த சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்குமே. அப்பா, எங்க வாழ்க்கையில
ஆண்டவரே, நீங்க சொல்லியிருக்கிறீங்க, உன்னில் உள்ள வெளிச்சம் இருளா இருந்தால் எவ்வளோ பெரிய இருட்டு இருக்குன்னு சொல்லி. ஆண்டவரே, எங்கள் சிந்தையினுடைய வெளிச்சம் எங்கள் கண் பார்வையில தெரியுமே. இயேசுவே, இந்த நேரத்துல யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொருவருக்கும் உம்முடைய பூரண கிருபை வெளிப்படும்படி ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you.